டெல்டா மாவட்டங்களில் பெய்த திடீர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போது எவ்வளவு அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன? அப்போது விவசாயிகள் எதுவும் கோரிக்கைகள் முன்வைக்கிறார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். வணக்கம். இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி காரணமாக திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வந்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட அச்சுதம்பேட்டை பகுதியில் இந்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளது. குறிப்பாக அச்சுதம்பேட்டை, திருக்கண்டீஸ்வரம், வடகுடி, குப்பம், நெம்மேலி, தென்குடி, வேளங்குடி, திருக்கொட்டாரம், நெய்க்குப்பை, ஆனகுப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர். நீங்க வீடியோகிராஃபில எக்ஸ்பர்ட் ஆகணுமா? உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் வீடியோகிராஃபி மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. சாய்ந்துள்ளது. இதேபோல் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தரங்கம்பாடி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. மேலும் அறுவடை இயந்திர தட்டுப்பாடு நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும், மேலும் நெல்லின் ஈரப்பதத்தை 19% 24% தளர்த்தி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், இதேமேல் செய்தால்தான் செலவு செய்த தொகையை இழப்பிலிருந்து தப்பிக்க முடியும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த மாதம் பெய்த பெஞ்சல் புயலால் காரணமாக சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி இரட்டிப்பு செலவு செய்து காப்பாற்றி வந்து தற்போது அறுவடை செய்யும் நேரத்தில் தற்போது பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் சாய்ந்துள்ள விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்தால் சாய்ந்த நெற்பயிர்கள் முளைக்கும் நிலை ஏற்படும். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை மாவட்ட நிர்வாகம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.